ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமன் மீ சீக்ரெட். இன்றைக்கி ரம்ஜான் முன்னிட்டு எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு தெரியுமா? இனிமேல் இந்த சீப்பெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த இந்த பொது சீப்பு தான். இது என்னன்னு பார்க்கலாம். ஏதோ இதை ஆட்டோமேட்டிக்காக ஏதோ பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், பல்லே இல்லாத ஒரு சீப்பு. இதில் ஒரு மேஜிக் என்னென்னா, இதில் இந்த மாதிரி திருப்பும்போது இதில் அந்த சீப்பு அந்த கோம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முடியை அந்த டீட்டங்கள் பண்ணிவிட்டு அந்த முடியை எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய கோம் இருக்குது, அந்த முடி அதில் மாட்டிக்கிட்ட அப்புறம் எங்களால் எடுக்க முடியாது. அது அப்படியே இருக்கும், இல்லைன்னா நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இந்த சீப்பில் டிஃபிகல்ட்டியே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அந்த பல் எல்லாமே உள்ளே போயிடும். மேலேருந்து அந்த முடியை எடுத்து நம்ம போட்டுடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு எனக்கு கிடச்சது ஈதியாக. ஸோ பைசா கொடுப்பாங்க, இந்த தடவை எனக்கு கிஃப்ட்டு கிடச்சிருக்கு. இப்போது இது பார்த்திங்கன்னா மார்னிங்கே பிரியாணி, ஷீர் குருமா எல்லாம் முடிச்சாச்சு. இது ஈவினிங் எல்லாருமே ட்ரெஸ் மாற்றிட்டு ருஜுமாவை பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்கா. ஸோ ஹாப்பி படுத்தணுன்னா என்ன பண்ணணும்? வெளியே போகணுன்னா நம்ம பட்ஜெட்டில் நாம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எங்கே வெளியே போனாலும் ஜாலியாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கவங்க பசங்களை, ஒய்ஃபை வெளியே கூட்டிகிட்டு போங்க. அப்போ தான் ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் அப்படி தான் நினைப்பேங்க. ஒரு சின்ன கடைக்கும் கூட்டிகிட்டு போகும்போது தான் அது ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நாம் வீட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு சைலண்ட்டாக இருப்போம், இல்லை ஏதாவது ஒன்று இதில் லூப்பில் மாட்டிப்போம், சோகமாக இருக்கும்போது அதை அப்படியே அங்கேயே விட்டுட்டு நாம் வெளியே போயிட்டு அந்த என்ன இருக்க சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணும்போது ப்ரீவியஸ் இருக்க சேட்னஸ் மறைஞ்சு போயிடும். ஸோ எப்போவுமே அதே நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதாவது உங்களுக்கு சேடாக இருக்குது, ஃபீல் ஆச்சுன்னா அதை அப்படியே அங்கேயே ட்ராப் பண்ணிவிட்டு வேறு ஒரு மூடுக்கு போயிடுங்க. அந்த சேட்னஸ் அப்படியே போயிடும். ஓகே, எல்லாரையும் ரெடி பண்ணிவிட்டு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்டோங்க. அப்பா, இப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுக்கலைன்னா என்ன இருக்குது சொல்லுங்கள். இப்போது 30 days நோம்பு ஃபாஸ்டிங் எல்லாமே முடிச்சிட்டோம். மூவி எதுவுமே போனது கிடையாது. ஸோ இப்போ நம்ம வெளியே போகிறோம். எங்கே போகிறோம்? எஸ், ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். அண்ணா நகருக்கு போகிறோம். அப்புறமா அங்கே என்ன இருக்கும்? என்னோடய ஃபேவரட் பானிபூரி இருக்கும். அந்த பானிபூரி சாப்பிடும்போது பாப்பா என்ன சேட்னஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பானிபூரி போகும்போதே எனக்கு மறந்துடும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி ஃபுல் ஹாப்பி தான். பட் டயர்டாகிடும் இல்லை, மார்னிங் பிரியாணி, அப்புறமா ஷீர் குருமா, அப்புறமா அது இது அப்படியே ஃபுல்லாக அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு எனர்ஜி. அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறது தான் வெளியே போகிறோம். ஜாலியாக இருக்கும். அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே காரில் வைப் ஆகிக்கிட்டே ஃபேமிலியோடு போகும்போது அது ஒரு ஜாலி தான். இதே மாதிரி நீங்களும் எங்கே போனீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பானிபூரி சாப்பிட்றோம். இதில் எல்லாருமே வாங்கி கடகடன் பானிபூரியை சாப்பிடுவாங்க. ருஜுமாவை தவிர்த்து. ருஜுமாவுக்கு பானிபூரி சாப்பிட வராது. அவள் ஒரு பானிபூரி எடுத்துகிட்டு வாயில் சாப்பிடலாமா வேணாமா எத்தனை தடவை பண்ணுவான்ற மட்டும் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு பானிபூரி நான் சாப்பிட்றேன், முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி அங்கே வாங்கும்போது அவங்களோட அத்தையும் சாப்பிட்டுடுவா, அதான் இவரோட சிஸ்டரு. அதுக்கப்புறம் தௌஃபிக் அவனும் சாப்பிட்டுடுவான். கடகடன்னு முடிச்சிடும். ரிஜுமாவோட பானிபூரி வரும்போது வெயிட் அண்ட் வாட்ச். அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இங்கே அண்ணா நகரில் யார் ட்ரை பண்ணியிருக்கீங்க? எல்லா பானிபூரியும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஐஸ்கிரீமும் 30 rupees தான். சூப்பராக இருக்கும். அங்கே வேஃபில் இருக்கும், அப்புறமா பாப்கார்ன் இருக்கும், மசாலா பாப்கார்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த மசாலா பாப்கார்ன் எப்படி இருக்கும்னா, நீங்கள் அந்த பட்டர் பாப்கார்ன் அதுக்கு பேர், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம தேட்டர் போகும்போது வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்லி 30-40 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இப்போது பாருங்கள், ருஜுமா சாப்பிட்லாமா வேணாமா, எப்படி கிடைக்கிறது, ஃபுல்லாக பொண்ணுமா இல்லை ஆஃபா, இந்த மாதிரி. அவளுக்கு மட்டும் சின்னதாக கொடுங்க அப்படி சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டு வரைக்கும் அதை ஃபுல்லாகவே சாப்பிட்ருக்க மாட்டா வாயில். நீங்கள் வேறு வீடியோ எடுக்கிறீங்களா, ஐயோ எல்லாருமே பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம ஐஸ்கிரீம் போய்ட்டோம். மிக்சட் ஐஸ்கிரீம். இது 2 ஃப்ளேவர், டெய்லியுமே கலர் மாறிக்கிட்டே இருக்கும். பெரம்பூர்னால் அங்கே சர்ச்சு கிட்டே இருக்கும், அண்ணா நகர்னா இங்கே தான். இந்த 2 இடத்துல தான் இந்த ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும். இங்கே ஐஸ்கிரீமை முடிச்சுட்டு ருஜுமாக்கு ஹாப்பியான இந்த சாக்லேட் வேஃபில் வாங்கி கொடுத்துட்டாரு. எனக்கு சாக்லேட் வேஃபில் ரொம்ப பிடிக்காது அவ்வளோ. ஒரே ஒரு பைட் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே ருஜுமாக்கு தான். இவங்களுக்கு தான் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்க வாங்கி கொடுத்துட்டாரு. பாருங்கள், வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணுறோம். ஷேரிங் தானே எல்லாமே. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வாங்கி இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் ருஜுமாவோட அத்தை.
2 பேர் பிரதர் சிஸ்டர். ஆமாம், என் ஹஸ்பண்டோட சிஸ்டர். அவங்க ரொம்ப சாஃப்ட், ரொம்ப கைண்ட். இவங்க அவங்களோட பையன் தௌஃபீக். அவனும் ரொம்ப க்யூட். என் வீடியோ எடுக்கணுன்னாலே ரொம்ப குஷியாயிடுவான். மாமி வீடியோ எடுக்கலையா, மாமி வீடியோ எடுக்கலாம், வாங்க வாங்கன்னு சொல்கிற ஒரு ஆள் என்னோட அசிஸ்டண்ட்னா அவன் தான். நெக்ஸ்ட்டு அங்கே பர்பிள் டீன்னு ஒன்று இருந்துச்சு. என்னடா க்ரீன் டீ தெரியும், பர்பிள் டீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணலான்னு போனோம். அங்கே போனோன்னா இவங்க லெமன் டீ வாங்கிட்டாங்க. சரி பர்பிள் டீ நம்ம வாங்கி குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்பிள் டீ எனக்கு மட்டும் நான் வாங்கினேன். அந்த பர்பிள் கலர் பூ எங்கள் மொட்டை மாடி தோட்டத்திலேயே இருக்குது. இது நான் காட்டுறேன் பாருங்கள். எங்கள் அந்த ஃபுல்லாக மொட்டை மாடியில் எங்கள் அம்மா ஃபுல்லாக எல்லாமே ஹர்பல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. குட்டி தோட்டமே இருக்குது. அதில் ரஸ்பெரியே இருக்குன்னா பார்த்துக்கோங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். இது வாங்கி குடித்தேன். எப்படி இருக்குது இந்த இதுனா, லெமன் டீ மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. வேறு இதில் லெமன் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்காது. எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க, நான் குடிச்சிருக்கேன். சரி இது வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள், ருஜுமா வேணும்னு கேட்டால், பார்த்தா கொஞ்சம் ஒரே ஒரு சிப் தான் எடுத்தா. ஓகேன்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன அந்த டீ குடிக்கவே விடலைங்க. எல்லாருமே வாங்கி அதை டேஸ்ட் பண்ணாங்க. எப்படி இருக்குது பர்பிள் டீ வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் என் ட்ரெஸ்ஸுக்கு கலருக்கு மேட்சாக இருக்குமேன்னு அது வாங்கினேன். என்னோடய பர்பிள் தான், பட் வீடியோவில் ப்ளூவாக தெரியுது பாருங்கள். நான் அதான் சொல்கிறேன், லெமன் டீ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்வேன்னா, அதை அந்த டிகாஷன் போட்டு வயிறு வலிலான்னா நம்ம டிகாஷனில் சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம். ஆமாம், அது மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா இல்லையே இதில் கொஞ்சம் புளிப்பு தெரியுதா, லெமன் டீ இது லெமனாக இருக்குது அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு அது லெமன் டீ மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் இது குடிச்சிருக்கீங்களா பர்பிள் டீ? இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வெளியே போய் குடிக்கிறது. அப்புறமா செம்பருத்தி டீ கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஹர்பல் டீ இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ண விரும்பணுன்னா நீங்கள் குடிக்கலாம். இதே பாருங்கள், சேஸ் அடிச்சுட்டு நம்ம குடிக்கிறோம். இங்கே டீ வந்துட்டு எல்லாமே குடிப்பாங்க. இந்த டீ நான் சிப் பண்ணது ஒரு 2-3 தடவை குடிச்சிருப்பேன்னா அந்த 3 சிப்பு தான் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னா ருஜுமா, அப்புறமா என்னோடய ஹஸ்பண்டு, நாத்தனார் எல்லாருமே அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தௌஃபீக்கும் குடிச்சிடுவான். ஃபுல்லாகவே முடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி பர்பிள் டீ வாங்கி நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ஜாலியாக இருந்துச்சு. நம்ம எங்கே போகிறோன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. அங்கே நம்ம எப்படி ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த சேரவையும் எந்த வரிசையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்காமல் நம்ம லைஃப்பில் இப்போ என்ன இருக்கோ அதில் சந்தோஷத்தை தேடிட்டு அந்த சந்தோஷத்தில் நாம் அந்த ஃபீல் பண்ணோன்னா அந்த சந்தோஷம் அதுவே நமக்கு சுற்றி சுற்றி வரும். அந்த வரிஸாக சேடாக நம்ம இருந்துக்கிட்டு அதே நினச்சிக்கிட்டே இருந்தால் அந்த ஒரு லூப்பில் மாட்டிப்போம். எப்போவுமே அதே நடந்துக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்கள்ல, பட்ட காலில் தான் படும், கெட்ட குடி கெடும். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எதை நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணம் கண்டிப்பாக வரும். ஹியூமன் பீயிங்னா சேட்னஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே தூரம் போடுங்க. அந்த டைமில் பாஸ் கொடுத்துருங்க. அதை நம்மளால் சாரி சொல்லி முடிக்க வேண்டிய விஷயத்த சாரி சொல்லி முடிச்சிடுங்க. தேங்க்ஸ் சொல்லி ஹாப்பி படுத்துங்க. அதை அப்படியே அங்கே விட்டுட்டு மொமெண்ட்டை வாழுங்க. ஜாலியாக இருக்கும். நிஜமாக இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பசங்களும் ரொம்ப குச்சியாகிட்டாங்க. பாருங்கள், அந்த பர்பிள் டீ எங்கே போச்சு. ருஜுமா ஃபுல்லாகவே முடிச்சிடுவா. பானிபூரி சாப்பிடாதவ இது சாப்பிட்டுடுவாங்க. குழந்தைக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. பர்பிள் டீ ரொம்ப பிடிச்சிருக்கா, வா மொட்டை மாடியில் இருக்குது, அம்மம்மா கிட்ட சொல்லி செஞ்சு தரேன் அப்படி சொல்லியிருக்கேன். போட்டு கொடுத்துட வேண்டியதான். இங்கே அண்ணா நகரில் நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிருக்கீங்க, சாப்பிட்டுருக்கீங்க? பானிபூரி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. அங்கேயே பக்கத்துலேயே கச்சோரி கடையெல்லாம் இருக்கும். எனக்கு பானிபூரி தான் ஃபேவரெட்டு. பானிபூரி, ஐஸ்கிரீம், ஃப்ராங்கி சாப்பிடுவேன். இன்றைக்கி ஃப்ராங்கி சாப்பிடலை, ஏன்னா என் வயது ஆல்ரெடி ஃபுல். ஸோ எதுவுமே முடியல. இப்போ இந்த லாஸ்ட்டாக தௌஃபீக் கேட்குறான், மாமி கொஞ்சம் கொடுங்களேன், நானும் குடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. சரி போடா, இந்தா ஓ குடி. எல்லாமே இதுதானே, ஷேரிங் தானே எல்லாமே. ஆனால் ஷேரிங் பண்ணிட்டா நமக்கு தான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, அவன் ஒரே ஒரு சிப் எடுத்து கொடுத்துட்டு அவனுக்கு பிடிக்கல போல இருக்கு. நாம் லாஸ்ட்டு சிப் எடுத்து முடிச்சிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னடா யூஸ்வலாக பிரியாணி வீடியோ போடுவாங்க, ரம்ஸானா பிரியாணி ஷீர் குர்மா போடாமல் இது போட்டிருக்காங்களேன்னா அது எல்லாமே யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவுட்டிங் கூட்டிகிட்டு போங்க, வெளியே போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் இது பசங்க பார்த்துட்ருக்கீங்க, பிரதர்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா வீட்டில் எல்லாரையும் வெளியே கூட்டிகிட்டு போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வெளியே போகணுன்னா ரொம்ப காஸ்ட்லியாக பெரிய பெரிய இடத்துக்கு போகணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்க மறந்துடுங்க. மெஹந்தி சூப்பராக இருக்கா? பாய்.